அனைவருக்கும் வணக்கம். பரவ வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17/4/2026 வெள்ளிக்கிழமை அமாவாசை. இன்றைய தினம் அமாவாசை வெள்ளிக்கிழமை கூடியவர் காலம். நேற்றைய தினம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை போதைய அமாவாசை. ஆகவே 2 விசேஷம் அமாவாசைக்கு உண்டு. போதைய அமாவாசைனா அதுக்கு தகுந்தபடி தர்ப்பணங்கள்லாம் செய்யும் போது பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய காலண்டர்லே அது நிச்சயமாக எழுதப்பட்டு இருக்கும். வியாழக்கிழமை போதைய அமாவாசைன்னு. இப்போ போதைய அமாவாசைன்னு என்ன? முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த போதைய மகரிஷி ஏற்படுத்தியது. ஆனால் அவருடைய பேர்ல தான் இந்த போதைய அமாவாசைன்னு. இது இந்த நேரத்தில் பித்தர்களை தர்ப்பணம் செய்தால் அவர் நேரடியாக கொண்டு போய் சேர்க்கும் மற்ற காலத்தோட அப்படின்னு எது போதைய அமாவாசைக்கு எடுக்கிறாங்க. அப்போ அந்தி சாயிற நேரத்தில் அமாவாசை பிறக்குது. அமாவாசை முடிஞ்ச உடனே அந்தி சாயுது அப்படின்னா அந்த அமாவாசையுடைய பலத்தோட சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடியும் உடனே நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு 3 நாளிகைக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு போதைய அமாவாசை. இதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு 1.5 நாளிகையும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் 1.5 நாளிகை, மொத்தம் 3 நாளிகை. அது தகுந்தபடி போதைய அமாவாசை உருவாகும். அந்த நேரத்தில் நம்ம அந்த முன்னோர்களுடைய தர்ப்பணம் செய்யும் போது பித்தர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. ஒரு சில இடத்துல சில பேர் மட்டும் அது முறையாக கையாண்டு கடைபிடித்து இன்றைய தினம் வருகிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அமாவாசை காலமே அப்படின்னு எடுத்து நடத்தி வர்றாங்க. இப்போ அமாவாசை தான் நம்மளுக்கு பிரதானம். போதை அமாவாசை பிரதானம் கிடையாது. அப்போ போதை அமாவாசை பிரதானமாக யார் வைத்து கொண்டு இருக்காரோ அவர்களுக்கு அது முக்கியமான பலன் கொடுக்குது. அது தெரிஞ்சு செய்யுங்க. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தர்ப்பணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது, சூரியன் இருக்கும் போது தானே தர்ப்பணம் பண்ணணும். சூரியன் இல்லாத நேரம் எப்படி தர்ப்பணம் செய்வதுன்னா இந்த போதை அமாவாசைக்கு செய்யலாம். உங்க பித்தர்களை வேண்டி செய்யும்போது கையில எள்ளு ஒரு சிறிது தர்ப்பை வைத்துக்கொண்டு கொஞ்சம் ஜலம் எடுத்து தர்ப்பயாமி 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 சொல்லலாம். உங்க அப்பா பேர் தாத்தா பேர் சொல்லி. மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சேர்த்து சொல்லுவாங்க. மந்திரம் தெரியாதவங்க நம்ம என்ன செய்யறது? ஆனா நம்ம பித்தருடைய தோஷம் இருக்குது, அது நிவர்த்தி ஆகணும்னா இதை செய்யலாம். அதனால அன்னைக்கு உபவாசம் இருக்கணும். அது மாமிசங்கிறது அறவே 2 நாள் தொடக்கூடாது. பொதுவாகவே அமாவாசைக்கு முத நாள், அமாவாசைக்கு மறுநாள் மாமிசம் சாப்பிடக்கூடியவர் கண்டிப்பாக அந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான காலம். ஆனால் அமாவாசையில நிறைய பேர் மாமிசம் சாப்பிடுவது பாவ செயலாகும். அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். அந்த பாவம் அவர்களோட முடிகிறதுல வருங்கால சங்கதிகள் சேர்த்து பாதிக்கும். அதனால அமாவாசை தர்ப்பணம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதல் மாலை வரை செய்கிறது கிடையாது. சூரியன் உச்சிக்குள்ள முடிக்கணும். அப்போ 12 மணிக்குள்ள, காலையில 6 மணி இருந்து சூரிய உதயத்திலிருந்து 12 மணிக்குள்ள உங்க முன்னோர்களை வேண்டி தர்ப்பணம் செய்து கொள்ளணும். காக்கைக்கு அன்னம் விடுவது, முன்னோர்களை வேண்டி தர்ப்பணம் செய்து கொள்வது, முக்கியமான க்ஷேத்திரம் சொல்லக்கூடிய நீர்நிலையில இருக்கக்கூடிய இடத்தில் சென்று தர்ப்பண காரியம் செய்து கொள்வது சிறந்தது. வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். இல்லை ஏதேனும் ஒரு குளத்துல, ஆறு, கடல் சார்ந்த இடத்துல போய் தர்ப்பணம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துலனா போய் தர்ப்பணத்தில் கலந்து கொள்ளலாம். அதுக்குண்டான காணிக்கை செலுத்தி தர்ப்பணம் செய்யலாம். அன்றைய தினம் விரதம் கண்டிப்பாக இருக்கணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி முடிந்த அளவு பச்சரிசி சாதம் அன்றைய தினம் செய்வது சிறந்தது. கருப்பு எள்ளுனால சொல்லக்கூடியது விஷ்ணு பகவானுடைய பாதத்தில் இருக்குது. அதனால விஷ்ணு மந்திரம் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆகவே அந்த அமாவாசையில முழுமையாக விரதம் இருந்து கடைபிடிக்கணும். அதனால தூய்மையான உடைகள் அணிந்து
நீராடி தர்ப்பணம் செய்து, தர்ப்பணத்துக்கு அப்புறம் ஒரு நீராடி உங்கள் முன்னோர்களை வேண்டி எள்ளு தண்ணி இறைச்சி வழிபாடு செய்கிறது, காக்கைக்கு அன்னம் விடுவது போன்ற நிகழ்வு செய்து கொள்வது சிறந்தது. இன்னும் சில விஷயம் செய்து கொள்ளலாம். நிறைய இடத்துல தான தர்மம் செய்யலாம், பசுமாடுகளுக்கு உணவு அளிக்கலாம், அன்னதானம் செய்து கொள்ளலாம், மோர் தானம் செய்யலாம், பட்சிகளுக்கு உணவு அளிக்கிறது. இதெல்லாம் பிதர்தோஷத்துக்கு உண்டான குறைவுக்கு வழிவகுக்கும். அன்னதானம் மட்டும் செய்வது மட்டுமல்லாமல் மற்ற தானமும் செய்யலாம். வஸ்திர தானம் கொடுக்கறது, அரிசி தானம் கொடுக்கறது, கோதுமை தானம் கொடுப்பது, இதெல்லாம் உங்களால் என்ன செய்தால் நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமோ, மக்களுக்கு என்ன தேவை, ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த மக்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்யும் போது அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம் அந்த அமாவாசையில கிடைக்கும். அதனால் பசுமையான இடத்துல போய் செய்வாங்க அந்த காலத்தில். அதனாலதான் அந்த காலத்தில் இன்னும் செய்கிறது, புரோகிதரை வீட்டில் அழைத்து தர்ப்பணம் செய்கிறது வழக்கம். இன்று புரோகிதர்கள் குறைவாயிடுச்சு, அதனால் மக்கள் தொகை ஜாஸ்தி. அதனால் புரோகிதரை தேடி தான் நீங்கள் போகணும். ஆகவே புரோகிதரை கண்டு அவர்கிட்ட இந்த தட்சணை தாம்பலம்லாம் கொடுத்து பவித்திரம் எல்லாம் அணிந்து உங்கள் முன்னோர்களுடைய பேர் சொல்லி 3 முறை தர்ப்பயாமி சொல்லி ஒரு 5 முறையாவது தர்ப்பயாமி சொல்லி வரும்போது நன்மை உண்டாகும். ஆகவே அந்த போதை அமாவாசையும் அந்த அமாவாசை தர்ப்பணம் முறையாக கையாண்டு பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நம்ம வம்சம் தலைக்கும், வம்சத்துடைய தோஷம் நிவர்த்தி ஆகும், பல வகையான குறைபாடு நிவர்த்தி ஆகும், தொழில் நல்ல மேன்மை அடையும், செய்த குற்றத்துக்காண்டி தண்டனை அனுபவிக்கிறோம் நம்ம, செய்யாத குற்றத்துக்காண்டி தண்டனை அனுபவிக்கிறோம் நம்ம, அப்படின்னா அந்த தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ பாவத்துக்கு உண்டான பரிகாரமாக அமையுது. அதுக்கப்புறம் தான் இறைவன். இப்போ இறைவன் முன்னாடியா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இறைவனோட முன்னாடி இருக்கக்கூடியது நம்ம பித்தர்கள். அதுக்கப்புறம் தான் தெய்வம். எந்த இடத்துல எந்த சாஸ்திரத்துல விற்பனர்கள் போய் நீங்க கேட்டு பார்த்துலாம். பித்தனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இறைவனுடைய ஆசீர்வாதமே கிடைக்காத பாடுங்க. அப்ப அவ்வளவு தூரம் நம்மளுக்கு அங்க இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தானே அவங்க மூலமா தானே நம்ம வந்திருக்கோம். வம்சம் வம்சம் வம்சம், வாழையடி வாழையடின்னு சொல்றோம், வாழையாடியாக வாழ்றோம், வம்சம் வம்சமா வாழ்றோம், தலைமுறையாக வாழ்றோம். எத்தனை நம்ம சொல்லிக்கிறோம், பல தலைமுறைப்பா, நம்ம வாழ்ந்த தலைமுறைப்பா, நல்ல வாழ்ந்த குடும்பம்பான்னு சொல்றோம். இத்தனை ஏன் கெட்டு போச்சு? கடமை தவறியதால். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்போது நீங்க எத்தனை கோடி சொத்து வைத்திருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையே அமையும். கணவனுக்கு மனைவியை மதிக்க மாட்டா, மனைவிக்கு கணவன் மதிக்க மாட்டா, பிள்ளைங்கள் அப்பாவை மதிக்க மாட்டாங்க. ஆகவே இத்தனை நம்மளுக்கு வரக்கூடியது சாபமே. ஆகவே இறைவனை வணங்குங்க, பித்திருக்களை சேர்த்தே வணங்குங்க. ரெண்டுமே இரு கண்களாக வைத்து பாவித்து வழிபாடு யார் செய்து வரார்களோ அவருக்கு இறைவனும் துணை நிற்பார்கள், பித்திருக்களும் நம்மளுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்க நம்ம கூடயே இருந்து நம்ம காப்பாற்றுவாங்க. எத்தனையோ தலைமுறை தாண்டி நம்ம இந்த மனித பிறவியாக வாழ்ந்திருக்கிறோம். நம்ம எத்தனை தலைமுறை அப்புறம் நம்ம பிறந்திருக்கோம் நம்மளுக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா மூலமா நான் பிறந்திருக்கேன், எங்க அப்பா அம்மா மூலம். அப்பா உயிர் கொடுத்தார், அம்மா உடல் கொடுத்தாங்க, இந்த சரீரத்தோட வாழ்றோம். இந்த சரீரம் விட்டு இந்த உயிர் பிரிந்தால் மறுகணமே அதுக்கு பேர் பிணம். அந்த பிணம் எத்தனை நாள் இருக்க முடியும்? ஒருத்தன் இறந்துட்டனா கடைசியில சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்று, எப்போ எடுப்பாங்க, எத்தனை மணிக்கு கேட்டு வர்றாங்க. ஆகவே அது மேல அது வைத்து கொள்ள முடியாது. ஐயோ எங்க அப்பா எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாரு, 80 வருஷம் வாழ்ந்தாரு, 100 வருஷம் வாழ்ந்தாரு, நான் வச்சுக்க முடியும். எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அந்த பணமா வச்சுக்க முடியும்? ஒண்ணுமே நடக்காது. பணம் காப்பாற்றாது, புண்ணியம் மட்டுமே காப்பாற்றும். ஆகவே இது உணர்ந்து உங்க முன்னோர்களை மனதார தர்ப்பணம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொண்டு நம்ம வாழ்றது மட்டுமல்லாம நம்ம தலைமுறைக்கும் சேர்த்து வாழ வைக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயபாலா.